ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு சினிமா கிங் யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல 2024 வெளிவந்த லேடி காட் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கறத தாண்டி படத்தோட கதையோட்டமும் படத்துல வர ட்விஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ட்விஸ்டோட சேர்த்து அந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமா வரதுனால வீடியோக்குள்ள போறது மறக்காம ஹெட்ஃபோன்ஸ் கொடுக்கணும். அதே போல நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படம் ஆரம்பிச்சதும் ஒரு பொண்ணு எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கா. யாரா அந்த பொண்ணு அப்படின்னா இவதான் நம்ம ஹீரோயின். இவர் குடோன்ல செக்யூரிட்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்த மட்டும் மேடம் ரொம்பலாம் செக் பண்ணாதீங்க, எல்லாம் கரெக்டா தான் செக் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவகிட்ட சரியா கோஆபரேட் பண்ணாம அங்கிருந்து தப்பிக்க பாக்குறான். அது ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, ஒழுங்கா நல்லா தெளிவா பேக் காமிச்சிங்க அப்படின்னா நான் செக் பண்ணி உள்ள அமைச்சிருவேன், இல்லாட்டி உங்களை ஃபுல்லா சோதனை பண்ண வேண்டி இருக்கும், எப்படி வசதி அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவனும் பேக் காட்ட அதுக்கப்புறம் பார்த்தா அவன் பேக்ல ஏதோ வெப்பன்ஸ் இருக்கு. இதை பார்த்துட்டு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, பாத்தியா இதுவே ஒரு அஃபென்ஸ் தான், இதை எடுத்துட்டு உள்ள போக கூடாது, இது யாராச்சும் பார்த்தா அப்படின்னா எனக்கு தான் பிரச்சனை அப்படி சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா தான் இன்னொருத்த வரான். அவங்கிட்ட ஹீரோயின் ஒரு மாதிரி பார்க்க அதுக்கு அவனும், ஓ மேடம் நீங்க என்னைய செக் பண்ணுவீங்களா, ஞாபகம் இருக்குல்ல நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுட்டு செக் பண்ண விடாம உள்ள போயிட்டு இருக்கான். அடப்பாவி யாரா நீ அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த குடோனை மெயின்டைன் பண்ற மேனேஜர். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த படத்தோட டைட்டில் கார்டு போடுறாங்க. டைட்டில் கார்டு முடிஞ்சதும் அந்த மேனேஜர் காட்டுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா. சார் நீங்க கூப்பிட்டீங்களா, கூப்பிட்டு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. ஆமா ஸ்டெல்லா நான் தான் கூப்பிட்டேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உங்களோட சீனியர் செக்யூரிட்டி இருந்தால அவளோட போஸ்டிங்க்கு இந்த பொண்ணு எடுத்துருக்கோம், இவ பேர் மெரில் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்றான். அதுக்கு உடனே ஹீரோயின் அந்த பொண்ணை பார்க்க, சார் நான் தான் ரொம்ப நாளா இங்க இருக்கேன், நீங்க சீனியருக்கு அப்புறம் அந்த போஸ்டிங் எனக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இங்க யார் எந்த போஸ்டிங் வாங்கணும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தான் டிஃபைன் பண்ணணும், இந்த பொண்ணு ஃப்ரெஷ் தான், எக்ஸ்பீரியன்ஸ் கூட கிடையாது, ஆனா இவ தான் உனக்கு சீனியரா இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் சொல்லிட்டு இருக்கான். அது ஹீரோயின் ஒரு மாதிரி பொறாமையா பாக்குறா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இவளுக்கு இங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி கொடு, முக்கியமான ஒரு விஷயம் அவங்கள பார்த்து நீ பொறாமையே படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த மேனேஜர் பேசிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி பேச ஹீரோயின் ஒரு மாதிரி காண்டா பாத்துட்டு இருக்கா. உடனே அந்த மெரில் அப்படிங்கிற பொண்ணு, சிஸ்டர் நீங்க பார்க்க ரொம்ப கைண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின் சொல்றா, சிஸ்டர் எல்லாம் கூப்பிடாத, என் பேர் ஸ்டெல்லா, நீ ஸ்டெல்லானே கூப்பிடு அப்படின்னு சொல்றா. அதுக்கு உடனே அந்த மேனேஜர், பாத்தியா நான் இப்பதான் பொறாமப்படக்கூடாதுன்னு சொன்னேன், ஆனா நீ பொறாமப்படுற பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். உடனே அதுக்கு மெரில் பொண்ணு, இல்ல யாரா இருந்தாலும் அவங்க இடத்துல இருந்து வச்சு பார்த்தா அப்படிதானே இருக்கும், சோ ஜஸ்ட் ஒண்ணுமே இல்ல, அவங்க நார்மலா தான் என்கிட்ட பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மெரில் பொண்ணு நம்ம ஹீரோயின் பண்ணதுக்கு அவங்க கிட்ட சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. அதுக்கு அந்த மேனேஜர், ஓ சரி அதுக்குள்ள நீ ஸ்டெல்லாக்கு சப்போர்ட் பண்றியா அப்படின்னு சொல்லி பேசுறான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோன் அந்த பொண்ணும் அங்கிருந்து வெளியே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோன் அந்த பொண்ணை கூட்டு வந்து அங்க இருக்கிற எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்றா. அதுக்கு இங்க வேலை செய்யறவன் சொல்றான், மேடம் நீங்களே இங்க போதுமானது தான், உங்களுக்கு மேல ஒரு சீனியர் தேவையா, அந்த அளவுக்கு செக்யூரிட்டி கார்டு இங்க தேவையில்ல தானே அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், ஒருத்தர் அறிமுகப்படுத்தினா இந்த மாதிரியா பேசுவ, உன் வேலையை மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு அங்கிருந்து வந்துட்டு இருக்கா. இந்த குடோன்ல இப்ப நம்ம பிளிப்கார்ட் அமேசான் அந்த மாதிரி பார்சல்லாம் வரும் இல்லையா, அந்த பார்சல்லாம் ஸ்டாக் வச்சு அங்கிருந்து மூவ் ஆன் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த குடோன்ல ரொட்டீனா என்னென்ன வேலைலாம் இருக்கும், என்ன மாதிரி வேலையெல்லாம் நடக்கும், நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்க இருக்கிற பாக்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி அதுல ஏதோ சேஞ்ச் பண்ணி அங்க இருக்கிறவங்க பேக் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் கேக்குறா, ஏய் எல்லா பார்சலையும் மட்டும் மாட்டிக்க மாட்டியா, தெரிஞ்சு தெரியாத மாதிரி பண்றா அப்படின்னு சொல்லி பேசுறா. அது உடனே அவன் என்ன பண்றான் அப்படின்னா, சாரி மேடம் எனக்கு புரியுது, இந்தாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டியது மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பணத்தை எடுத்து கொடுக்குறான். உடனே இவ்வளவு அதுக்கு யாருக்குமே தெரியாத மாதிரி அமைதியா வாங்கிக்கிறா. அதாவது இப்ப ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, அங்க நடக்கிற தப்பான விஷயத்துக்கு லஞ்சம் வாங்கிட்டு அலோவ் பண்ணிட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா டக்குனு அங்க ஓனர் வரான். ஓனரை பார்த்தது ஹீரோயின், சார் வாங்க குட் மார்னிங் அப்படி சொல்றா. அதுக்கு ஓனர் வந்ததும், குட் மார்னிங்மா, ஏன் என்னமா பார்சல்லாம் ஓப்பன்ல இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஹீரோயின், இல்ல சார் தெரியல, லோடு அங்கிருந்து வரும்போதே பார்த்தா ஒரு சில பார்சல் இப்படி தான் ஓப்பன்ல இருக்கு, ஐ திங்க் பார்சல்லாம் டேமேஜா இருக்கு, சோ அதான் ரீபேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க, நீ ஒன்னும் இஷ்யூ இல்ல சார், டைமுக்கு டெலிவரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதுக்கு உடனே அந்த ஓனரும், இல்ல பார்த்து இந்த மாதிரி டேமேஜ் எல்லாம் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, தேவையில்லாம நாளைக்கு நம்ம தலை கட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அவன் போன பிறகு அந்த மெரில் பொண்ணு கேட்கறா, இங்க எவ்வளவு விஷயம் நடக்குது இல்லையா, யாரும் ஓனர் கிட்ட சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, இங்க எல்லாமே காசு தான், இங்க என்னென்ன தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும், ஓனர் தவிர, அதனால ஒருத்தர் காட்டிக்க மாட்டாங்க, காசு தானே எல்லாமே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நைட் ஆயிடுது. ஹீரோயின் அந்த மேனேஜர் பக்கம் உள்ள போறா. அவன் ஹீரோயின் வந்ததும், ஏய் எப்படி இருக்கு அந்த மெரில், பரவாயில்லையா, உனக்கு ஓகேவா, நல்லா ஒர்க் பண்ணுவாளா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அது ஹீரோயின் காண்டாயி போய், என்ன சார் நீங்க இப்படி பண்ணிட்டீங்க, நீங்க தான் எனக்கு அடுத்த சான்ஸ் தருவீங்கன்னு சொல்லி நினைச்சேன், ஆனா நீங்க பார்த்தா ஒரு பொண்ணு கூட்டு வந்து இவதான் உன்னோட சீனியர் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க, நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கும் அடுத்து உனக்கு தான் ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு சொல்லி ஆசை, ஆனா சிச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு, நீ ஒன்னும் கவலைப்படாத, நெக்ஸ்ட் கண்டிப்பா உனக்கு தான் ப்ரொமோஷன், அதுக்காக என்ன எதுவும் கண்டுக்காம விட்டுறாது அப்படின்னு சொல்லி அவகிட்ட ஒரு மாதிரியா பேசுறான். அதுக்கு உடனே ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, நான் கண்டுக்காம விடல, அது விஷயம் இல்ல, நீங்க எப்ப தேவைப்பட்டாலும் எடுத்துக்கலாம், அதுக்காக இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்னு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அதை பத்தியே மறுபடியும் பேசுறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன சொல்றான் அப்படின்னா, சரி ப்ரொமோஷன் பத்தி யோசிக்காத, இந்த அமௌண்ட் வச்சுக்கோ, எப்படி நீ ப்ரொமோஷன் பண்ணி வாங்க வேண்டிய அமௌண்ட் நான் இப்பவே மொத்தமா தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பல்க் அமௌண்ட் எடுத்து அவகிட்ட கொடுத்துறான். நம்ம ஹீரோயின் அந்த அமௌண்ட் வாங்கினதும் அவங்ககிட்ட ஒரு மாதிரியா பேச ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா அவனும் இவளும் லிப்லாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சு ரெண்டு பேரும் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு வேற லெவல்ல சம்பவம் பண்றாங்க. இவங்க சம்பவம் பண்ணும்போது ஒரு 8 9 மணி இருக்கும். இவங்க போற சவுண்ட் வெளிய வரைக்கும் கேட்கும் போல அந்த அளவுக்கு எஃபெக்ட்டோட பயங்கரமா சம்பவம் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா அவங்க சம்பவம் பண்ணி முடிக்க இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா டியூட்டி முடிஞ்சு இந்த மெரில் பொண்ணு அங்கிருந்து வெளியே வரா. அப்ப நம்ம ஹீரோயின் மட்டும் அங்கிருந்து போகாம இன்னும் டியூட்டி பார்த்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட கேக்குறா, ஏன் நீ இன்னும் கிளம்பலையா, எப்ப பாரு அதிக நேரம் இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவன் என்ன சொல்றா அப்படின்னா, இல்ல ஆள் இல்ல உங்களுக்கே தெரியும்,
அதனாலதான் ஓவர் டைம் பாக்குறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ கிளம்பு, நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எதையோ யோசிச்சுக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வரா. இவ வரும்போது பார்த்தா யாரோ ஒரு பொண்ணு பையனும் அந்த குடோனுக்கு வராங்க. இவங்க 2 பேரும் வரதே அந்த பொண்ணு நோட் பண்றா. அதுக்கப்புறம் பார்த்தா யாரோ ஒரு பொண்ணு பையனும் அந்த குடோனுக்குள்ள போறாங்க அப்படின்னு சொல்லி அதை பார்க்கவும் செய்யறா. அவங்க 2 பேரும் குடோனுக்குள்ள போன பிறகு நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவளும் குடோனுக்குள்ள போய் டோர் லாக் பண்ணிக்கிறா. இது எல்லாத்தையுமே இந்த மெரில் பொண்ணு வெளியிருந்து அமைதியா பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு உள்ள கட்டுறாங்க. உள்ள பார்த்தா ஒரு பெரிய கேங்கே இருக்கு. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கேம்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு சூதாட்ட கேம் மாதிரி பணத்தை பெட் கட்டி கேம் விளையாடுறது. இவங்க இந்த மாதிரி கேம் விளையாடும் போது அவங்க ஒரு பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்கா. சீக்கிரமா விளையாடுங்க, அப்பதான் என்ன போட முடியும் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் பார்த்தா உள்ள இந்த மாதிரி போயிட்டு இருக்க நம்ம ஹீரோனை கட்டுறாங்க. ஹீரோயின் வந்து இவங்க எல்லாரும் கேம் விளையாடுறாங்க இல்லையா, அது அமைதியா நின்று பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கேம் விளையாடிட்டு இருக்க அந்த மேனேஜர் நம்ம ஹீரோயினை பார்த்து எல்லாம் ஓகே தானே, எதுவும் ப்ராப்ளம் இல்ல தானே அப்படின்னு சொல்லி கேட்கறான். அது ஹீரோயினும் நான் இருக்கிறதுக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுது, ஒரு ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவன் சரி ஓகே நீ பாத்துக்கோ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கிருந்து கிளம்பிடுறான். இவன் கிளம்பி போன பிறகு அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறா. என்ன ஸ்டெல்லா, பார்க்கவே பயங்கரமா இருக்க, எல்லாரும் என்ன தேடி வருவாங்க, ஆனா எனக்கு உன்னை பார்த்தா ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது. நம்ம ஹீரோயின் அவ மேலையும் கீழையும் வச்சு ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினும் ஏய் வந்தா உன் வேலையை மட்டும் பாரு, என்கிட்ட தேவலாம் வச்சுக்காத, எனக்கு என்ன பத்தி கமெண்ட் பண்ண பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு உடனே அந்த பொண்ணு ஓ அப்படியா, அப்ப மேடம் யாருமே சரி அடிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஹீரோயின் அமைதியா பின்னாடி திரும்பி பாக்குறா. யாரடா பாக்குறா அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க கேம் விளையாடுற இடத்துல ஒரு பையன் இருக்கான், அவனையே பாத்துட்டு இருக்கா. அந்த பையனும் நம்ம ஹீரோயினை பாக்குறான். அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் கொஞ்ச நேரம் பாத்துக்கிறாங்க. அப்ப சைடுல ஒருத்தன் ஏய் இங்க வா, அதான் எனக்கு பணம் கிடைச்சிருச்சு, நான் தான் ஜெயிச்சிருக்கேன், கொஞ்சம் வா கம்பெனி கொடு அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் வருது. யாரா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒருத்தன் பணம் ஜெயிச்சிருக்கான், அவன் இந்த பொண்ணை அதுக்கு கூப்பிடுறான். அதுக்கப்புறம் அவனும் அந்த பொண்ணு மட்டும் குடோன்ல ஒரு மறைவான இடத்துக்கு வந்து அவனும் அந்த ஜெயிச்ச பணத்தெல்லாம் அந்த பொண்ணுக்கு தர அந்த பொண்ணு அந்த பணத்தை வாங்கி அவசரமா அந்த பொண்ணோட ஹேண்ட்பேக்ல போட்டுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க கூட சும்மா வேற லெவல்ல சம்பவம் பண்ணுது. அவனும் அந்த பொண்ணை வச்சு சும்மா தெறிக்க விட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலி அவனுக்கு இந்த குடோன்ல என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய பார்சலை மாத்தி வைக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தா கேம்லிங் பண்றது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணி பணம் சம்பாரிச்சிட்டு அந்த பணத்தை வச்சு அந்த இடத்துல சம்பவம் பண்றது அப்படின்னு சொல்லி அந்த குடோனே வேற மாதிரி பண்ணி வச்சிருக்கானுங்க. இது எதுவுமே ஓனருக்கு தெரியாது. நம்ம ஹீரோனும் லஞ்சம் வாங்கிட்டு இது எல்லாத்தையும் அலோவ் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சம்பவம் பண்ணி முடிக்க நம்ம ஹீரோனை கட்டுறாங்க. ஹீரோன் அந்த பையனும் மறுபடியும் ஒருத்தர் பாத்துட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பாத்துட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த பையன் பின்னாடி பாக்குறான். இவங்கடா பின்னாடி பாக்குறான்னு சொல்லி ஹீரோயின் திரும்பி பார்த்தா அந்த மெரில் பொண்ணு உள்ள வந்திருக்கா. அவளை பார்த்ததும் ஹீரோனுக்கு ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு மறுநாள் காலையில் கட்டுறாங்க. அந்த மெரில் பொண்ணு இந்த விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. உடனே மேனேஜர் எதுவுமே தெரியாத மாதிரி ஸ்டெல்லா நான் தான் எல்லாத்தையும் சொல்ல சொன்னல, நீ இன்னும் எதுவுமே சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். எல்லா விஷயத்தையும் உடனே சொல்லிட முடியாது, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு, அப்பதான் அதை சொல்ல முடியும். என்னமோ நீங்க சொல்றத பார்த்தா என்னமோ நீங்க எல்லாரும் நல்லவங்க, நான் மட்டும் தான் கெட்டவ அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க, உண்மையை சொல்லுங்க சார், உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு உடனே அவன் அமைதியா இருக்க, இப்போ இங்க எல்லாமே என் கண்ட்ரோலா தான் இருக்கு, நான் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன், நான் கரெக்டா இல்ல அப்படின்னா எல்லாரும் எப்பயோ மாட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசுறா. அது மட்டும் இல்லாம என்னால இப்போ ஒரு விஷயம் பண்ண முடியும், நீங்க தான் அந்த மாதிரி விஷயம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு நான் உங்களை கன் எடுத்து போட்ட மாதிரி அசால்ட்டா போட்டு போயிட முடியும் அப்படின்னு சொல்லி மேனேஜரோட தலையில கன் எடுத்து வைக்கிறா. உடனே அதுக்கு மேனேஜர் பயந்துட்டு அமைதியா இருக்க மறுபடியும் ஹீரோயின் கன் எடுத்து அந்த மெரில் பொண்ணு மேல வச்சு என்ன மெரில் என்னமோ நேத்து அமைதியா இருந்த, ஆனா விஷயத்தை கொண்டு வந்து மேனேஜர் கிட்ட இப்படி சொல்லிருக்கியமா அப்படின்னு சொல்லி அவ மேல கன் வச்சு பேசிட்டு இருக்கா. உடனே அதுக்கு அந்த பொண்ணும் இல்ல இது எனக்கு ஃபர்ஸ்ட் ஜாப், மேனேஜர் எனக்கு ஜாயின் பண்ண மாதிரி சொன்னாரு, ஏதாச்சும் ஒண்ணுனா என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அதனால தான் நான் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் ஓ ஓகே அப்படின்னா உன் மேனேஜருக்கு எதுவுமே தெரியாது, ஆனா எல்லாத்தையும் நீ அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கி நீ ப்ரமோஷன் சொல்லி மேல போவே, நாங்களாம் அப்படியே அதே இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஒரு மாதிரி பேசுறா. இவன் இந்த மாதிரி பேச அந்த மேனேஜர் காண்டாய் ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்றா சரி ஓகே இப்போ நான் என்ன சொல்றேனோ நீங்க 2 பேரும் அந்த மாதிரி தான் பண்ணணும், எத்தனை நாள் நீ சொல்றத நான் கேட்டிருப்பேன், இன்னைக்கு நான் சொல்றத நீ கேளு அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் கிட்ட ஒரு மாதிரி பேசுறா. அதுக்கு அந்த மேனேஜர் அமைதியா பார்க்க அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த பொண்ணுக்கு அதுல போய் ஏதோ சொல்றா, சொல்லிட்டு போய் டேபிள்ல உட்காந்துக்கிறா. டேபிள்ல உட்காந்து பார்த்தா அந்த பொண்ணு அவனும் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்மள அந்த சீனை பார்க்கும்போது ஹீரோயின் அவங்களுக்கு ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா பனிஷ்மெண்ட் எதுவும் கொடுக்காம அந்த மாதிரி பண்ண சொல்லிட்டு இருக்கா. அதுவும் அவங்க பண்றத ஹீரோயின் கண்ணை வச்சு வேற பாத்துக்கிட்டு இருக்கா, கரெக்டா பண்றாங்களா இல்லையா, பண்ணலனா அவங்கள மிரட்டலாம் அப்படின்னு சொல்லி. அவனுங்களும் பார்த்தா அது பனிஷ்மெண்ட் மாதிரி தெரியல, 2 பேரும் எல்லாத்தையும் கழட்டி போட்டு அதனால என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்றத ஹீரோயின் பார்க்க அவளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அவளே அவளோட யூனிஃபார்ம் அப்படியே கொஞ்சமா கழட்டி போட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் இருக்க பயங்கரமா வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பண்றத பார்த்து ஹீரோயினே அந்த மாதிரி செல்ஃபா பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவளால சுத்தமா கண்ட்ரோலே பண்ண முடியல. உடனே இவன் என்ன பண்றா அப்படின்னா அவங்க 2 பேரும் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் பிரிச்சு விட்டு இவ சென்டர்ல போய் ஜாயின் பண்ணிக்கிறா. அப்புறம் என்ன 3 பேரும் சேர்ந்து அந்த கேபின்லயே தாறுமாறா சம்பவம் பண்றாங்க. அதுக்கப்புறம் சம்பவம் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம ஹீரோயின் சொல்றா சார் இப்போ நான் எதுக்காக இதை பண்ணேன்னு தெரியுமா, இப்போ மெரிலும் நம்ம கூட ஜாயின் பண்ணிட்டா, சோ அதனால இனிமே அவளால எந்த பிரச்சனையும் கிடையாது, இனிமே அவளும் நம்மள ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி இவங்க பண்ற களவாணித்தனத்துக்கு அவளையும் கூட்டு சேர்த்திட்டு இருக்கா. அதுக்கு உடனே அந்த பொண்ணு நான் ஏன் மத்தவங்க கிட்ட சொல்ல போறேன், இனிமே நான் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா ஹீரோயின் அந்த பொண்ணு கிட்ட இங்க எந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்குது, சீட் விளையாடுறது, அப்புறம் கேம், அதுக்கப்புறம் அந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லி இங்க நைட் நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் இவன் பேர் தான் சிண்டி, இந்த கேம்லயே இவன் அடிச்சு காலே கிடையாது, செம்மையா விளையாடுவான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஒருத்தனை பாத்துட்டு இருப்பாளியா அவன் அந்த பொண்ணுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றா. இந்த இடத்துல காசு வாங்கின பிறகு சம்பவத்தை அதிகமா பண்ணுவாள் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணையும் இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதும் பார்த்தா அந்த பொண்ணு சம்பவம் தான் பண்ணிட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் அதே மைண்ட் செட்ல அந்த பொண்ணு சுத்திட்டு இருக்கும் போல அதோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்தாலே பச்சையா நமக்கே தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா இந்த மெரில் பொண்ணு கேக்குறா இங்க சிசிடிவி கேமராலாம் இருக்கு, இதனால எந்த பிரச்சனை வராதா அப்படின்னு சொல்லி. அதுக்கு உடனே ஹீரோயின் இவ்வளவு விஷயம் பண்றோம் அதை நாங்க பார்க்க மாட்டோமா, ஆல்ரெடி இப்ப கரண்ட்ல ஓடுற ஃபுட்டேஜ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ஏற்கனவே உன பழைய ரெக்கார்டை இப்ப கரண்ட்ல ஓடுற மாதிரி மாத்தி வச்சிருவோம், இல்ல அப்படின்னா நம்ம ஓனருக்கு தெரிய வந்துரும்ல அப்படி சொல்லி ஹீரோயின் என்னெல்லாம் ஃப்ராட் பண்றாலோ அதெல்லாம்
எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஓனர் கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து என்ன பார்சல் டெலிவரி பண்ணிருக்கீங்க, நான் செல்போன் ஆர்டர் பண்ண என் ஒய்ஃப்காக, அவன் என்ன அடி நடிக்கிறாயா, செல்போன் ஆர்டர் பண்ணா ஏதோ இரும்பு கொடுத்து அமைச்சிருக்கீங்க, இதுக்காக நான் காசு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் கிட்ட கத்தி கத்தி பேசிட்டு இருக்கான். உடனே அதுக்கு அந்த ஓனரும் சார் இருங்க பொறுமையா இருங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியல, இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்ல, எங்க பசங்களோட சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கும், நான் இருங்க செக் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சமாளிச்சிட்டு இருக்கான். ஆனா அந்த கஸ்டமர் எதுவுமே கேட்காம உனக்கு என்னையா தெரியும் வழி, என் ஒய்ஃப் அடிக்கிற வழி எனக்கு தான் தெரியும், இங்க பாரியா அப்படின்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கு உடனே அந்த ஓனர் இல்ல சார் கண்டிப்பா நான் உங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன், 5 to 7 டேஸ்க்குள்ள இது என்னன்னு கண்டுபிடிச்சு உங்களுக்கான சொல்யூஷன் நான் தரேன், ப்ளீஸ் இப்போதைக்கு நீங்க கோவப்படாதீங்க, நீங்க போங்க, நீங்க ஒரு 5 days கழிச்சு வாங்க, கண்டிப்பா உங்களுக்கான சொல்யூஷன் நான் தரேன் அப்படி சொல்லி அவன் அங்கிருந்து அனுப்பி வச்சிடறான். அவன் போன பிறகு அந்த மேனேஜர் கிட்ட கேட்கறான் என்னாச்சு, நம்ம நார்மலா எப்பயும் பண்றது தானே, அப்படியே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வருது, இது எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு, என் சர்வீஸ்ல ஒரு கஸ்டமர் இப்படி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி நான் பார்த்ததே இல்ல, என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் கேட்கறான். அதுக்கு அந்த மேனேஜரும் தெரியல சார் அப்படிலாம் நடக்க சான்ஸே இல்ல, எனக்கு என்னமோ அந்த கஸ்டமரை ஏமாத்தி கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், தெரியல சார் என் சைடுக்கு நான் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் கிட்ட அவன் பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட் ஆயிடுது. நைட் பார்த்தா மறுபடியும் உங்க பணத்தெல்லாம் பெட் கட்டி ஜாலியா கேம் விளையாடிட்டு இருக்காங்க. வழக்கத்தை விட இன்னைக்கு இந்த இடத்துல ரொம்ப அதிகமாவே கூட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் இந்த மாதிரி கேம் விளையாடிட்டு இருக்க இந்த மேனேஜர் இருக்கான் இல்லையா, அவன் கேம் விளையாடி அவன் எக்ஸஸா பணம் சம்பாரிச்சான். பணம் சம்பாரிச்சு என்ன பண்றான் அப்படின்னா எப்பயும் போடுறதுக்காக ஒரு பொண்ணு இருப்பா இல்லையா, அந்த பொண்ணு கூப்பிடுறான். அதே நேரத்துல சைடுல பார்த்தா இந்த மெரில் பொண்ணு இருக்கா, அவளுக்கும் கொஞ்சம் பணத்தை கொடுத்து இவங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் மறைவா கூட்டு போயிட்டு இருக்கான். மறைவா போன பிறகு அந்த மெரில் பொண்ணு அந்த பொண்ணும் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு ஃபர்ஸ்ட் அவங்க சம்பவம் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க கூட ஜாயின் பண்ணி இவங்க 3 பேரும் மேல கீழே மேல அப்படின்னு சொல்லி மாறி மாறி சம்பவம் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த சீனோட கேமரா ஆங்கிள் ரொம்ப டாப் வியூல வச்சிருப்பாங்க, அதனால இந்த சீனை பார்க்கும்போது ரொம்ப பங்கமா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வெளியே காவல் காத்துட்டு இருக்கா. அப்ப ட்விஸ்ட் என்ன அப்படின்னா ஓனர் இருக்கான் இல்லையா, அவன் எப்பவும் நைட்லாம் வரமாட்டான், ஆனா இன்னைக்குன்னு பார்த்து டக்கு நைட் வந்திருக்கான். அவனை பார்த்ததும் ஹீரோயின் சார் குட் ஈவினிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில வாக்கி டாக்கி மாதிரி ஒரு போன் மாதிரி ஒன்னு வச்சிருக்கா, அதை அழுத்தி உள்ள இருக்கிற எல்லாரையும் ஆர்ட் பண்ணிடுறா. உடனே உள்ள இருக்கிற எல்லாரும் அலர்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே கட்டுறாங்க. வெளியே நம்ம ஹீரோயின் அந்த ஓனர் கிட்ட பேசிட்டு இருக்கா, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அந்த ஓனரும் ப்ராப்ளம்லாம் இல்லமா, ஏதோ வித்தியாசமா ஃபீல் ஆச்சு அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவகிட்ட பேசிக்கிட்டு அந்த குடனை உள்ள பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் சரி வா உள்ள ரவுண்ட்ஸ் போலாம், ரவுண்ட்ஸ் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட்டு உள்ள வரான். உள்ள வந்ததும் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா சார் அப்புறம் சாப்பிட்டாச்சா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பேசிட்டே நடந்து வரா. அதுக்கு அவனும் இல்லம்மா ஹோட்டல்ல தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். இவங்க இந்த மாதிரி வர அங்க இருக்கிற கும்பலே அங்கங்க போய் ஒளிய ஆரம்பிச்சுக்கிறாங்க. இவன் உள்ள வந்து பார்க்கும்போது அங்க எதுவுமே இல்ல, எல்லாம் ரொம்ப நார்மலா இருக்கு. இவன் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் விடாம அவங்க கிட்ட பேசிட்டே இருக்கா. ஏன் சார் ஹோட்டல்லே சாப்பிடுறீங்க, வைஃப் என்ன பண்றாங்க, வைஃப் எல்லாம் சமைச்சு தர மாட்டாங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்கறா. அதுக்கு அவன் எனக்கு மேரேஜே ஆகலாமா அப்படின்னு சொல்லி அவன் பேசிக்கிட்டே அங்கங்க பாத்துக்கிட்டே பேசிட்டு இருக்கான். உடனே ஹீரோயினும் என்ன சார் மேரேஜ் ஆகலையா, என்ன சார் சொல்றீங்க, பார்க்க லுக்கா இருக்கீங்க, அது போக ரொம்ப ஹாட்டாவும் இருக்கீங்க, ஆனா மேரேஜ் ஆகலையா, என்ன சார் ஜோக் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவன் அங்கங்க பார்க்காம அவன் மைண்டை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா அந்த டீமே மொத்தமா நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் சமாளிச்சிட்டு இருக்கா இல்லையா, அதை ஒளிஞ்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மேனேஜர் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அங்கிருந்து வெளியே வரான். அவன் வெளியே வந்து ஓனர் அவனை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். ஹே நீ இன்னும் போலையாப்பா, லேட் நைட் ஆயிடுச்சு, இன்னும் போகாம என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஒன்னும் கண்ணை தேய்ச்சிக்கிட்டு இல்ல சார் நிறைய பெண்டிங் ஒர்க் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு போலான்னு சொல்லி தான் பார்த்தா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே அதுக்கு அந்த ஓனருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஓ அப்படியா, சரி சரி நீ இருக்கிற அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது, சரிப்பா நான் சும்மா நீங்களா என்ன பண்றீங்க சொல்லி தான் பார்க்க வந்தேன், ஆனா நீ இருப்பேன்னு சொல்லி எனக்கு தெரியாது, உண்மையிலே சர்ப்ரைஸ் தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வரான். அது மட்டும் இல்லாம ஓனர் அங்கிருந்து கிளம்பும் போது நம்ம ஹீரோனை அப்ரிஷியேட் வேற பண்றான். அதுக்கப்புறம் அவன் போனானோ இல்லையோ உடனே அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா மறுபடியும் கேம் எல்லாம் ஓபன் பண்ணி வச்சு விளையாட ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றா ஓனர் இவ்வளவு நேரத்துக்கு எப்பயுமே வந்தது கிடையாது, என்னமோ தெரியல அவருக்கு டவுட் வந்திருக்கு, அதனால இனிமே நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சரி சரி ஓகே பாத்துக்கலாம், இன்னைக்கு மறுபடியும் வர மாட்டார்ல, இன்னியோட கேமை நம்ம எல்லாரும் நல்லபடியா விளையாடலாம் அப்படி சொல்லி மறுபடியும் எல்லாரும் விளையாட ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒருத்த மட்டும் நான் கரெக்டா தான் விளையாடினேன், நீங்க தப்பா போட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அந்த சிண்டி அப்படிங்கிறவன் இல்ல நான் கரெக்டா தான் போட்டேன், நீ தான் தப்பா சொல்ற, நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு அவன் யாரடா ஏமாத்த பாக்குற அப்படின்னு சொல்லி அவன் மேல கை வைக்க பேசிட்டு இருந்தவங்க ஒருத்தர் அடிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் குறுக்குல வந்து ஏய் ஃபர்ஸ்ட் நீ வெளியே போடா, கேம் விளையாட கேம் மட்டும் விளையாடு, ஏமாத்தனா பண்ண அப்படின்னு சொல்லி சண்டை போடுற வளர்ச்சிக்கிட்ட அப்படின்னா அவ்வளவுதான் மரியாதை கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து துரத்திடுறா. அது போக அவன் அடிச்சு நம்ம ஹீரோயின் பாப்பால ஒரு பையன் அதான் அந்த சிண்டி அவன் கையில வேற பெருசா அடிபட்டுருது. அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா இந்த போன சீன்ல சண்டை போட்டாலும் ஒருத்தன் அவன் நேரா ஓனர் கிட்ட போய் பேசிட்டு இருக்கான். இவன் பேசிட்டு இருக்கும்போது அந்த மெரில் பொண்ணு இருக்கா இல்லையா, அவளும் அங்கதான் இருக்கா. ஆக்சுவலி இந்த குடோன்ல நைட்ல எந்த மாதிரியான சூதாட்டம் நடக்குது, எந்த மாதிரி தப்பான விஷயம் நடக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு கொடுத்துறான். அதுக்கு அந்த ஓனர் நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன், நீ சொல்றதுக்கு எந்த ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவன் சார் நடக்குதுன்னு சொன்னேன், ஆனா நடக்கிற விஷயம் உங்க மேனேஜருக்கோ மத்தவங்களுக்கு யாருக்கும் தெரியாது, உங்க லேடி கார்டு ஸ்டெல்லா இருக்கா இல்லையா, அவ தான் எல்லாத்தையும் பண்றா, லஞ்சம் வாங்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனை அவன் போட்டு கொடுத்துறான். அதுக்கு அந்த ஓனர் அந்த மெரில் பொண்ணை பார்க்க அவளும் அதுக்கு மெதுவா ஆமா அப்படிங்கிற மாதிரி தலையாடுறா. அதுக்கப்புறம் அடுத்த சீன் கட்டுறாங்க. மேனேஜர் கேபின்ல வச்சு அந்த ஓனர் அவகிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான். சொல்லு உண்மையில தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இங்க என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு இப்போ உண்மையா சொல்லு அப்படி சொல்லி அவகிட்ட துருவி கேட்டுட்டே இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சார் இங்க நடக்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும், ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி இருக்காங்க, ஏன் மெரில் கூட தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு உடனே மெரில் இவ சொல்றது எதுவுமே தெரியாத மாதிரி இப்பதான் புதுசா கேட்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுக்குறா. உடனே அதுக்கு அந்த ஓனர் இப்ப நீ என்ன சொல்ல வர, உங்க மேனேஜர் இந்த மெரில் கார்டு அப்புறம் நீ எல்லாருமே சேர்ந்து தான் இந்த விஷயத்தை பண்ணீங்கன்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி இந்த ஓனர் கேட்கறான். அதுக்காக ஆமா சார் உண்மையா எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நடக்குது, நான் மட்டும் இந்த கேம்லிங் பண்ணல, எல்லாருமே தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அது மட்டும் இல்லாம நாங்க இதுல சம்பாரிச்ச பணத்தை நம்ம டேபிளோட கேபின்ல தான் வச்சிருக்கோம், உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. உடனே அதுக்கு அந்த மேனேஜர் எது என் கேபின்லயா, அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றான். சார் சும்மா நடிக்காதீங்க, உண்மையை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம், உங்களுக்கு தைரியம்
மறுபடியும் ஒரு ஓபன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஓனர் என்ன சொல்றான் அப்படின்னா, அவ சொல்றது கரெக்ட் தான், நீ தான் ஓபன் பண்ணி காட்டு, எந்த தப்பும் பண்ணல அப்படின்னா என்ன பிரச்சனை இருக்கு, ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்புறம் ஹீரோயின் ஓபன் பண்ணி பாக்குறா. திறந்து பார்த்தா உள்ள எந்த பணமும் இல்ல. அந்த லாக்கரே ஃபுல்லா எம்டியா இருக்கு. அதை பார்த்ததும் ஹீரோனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. உடனே ஓனர் பார்த்து கேக்குறான், என்ன ஒண்ணுமே இல்ல, என்னமோ நீ சொன்ன, அப்ப நீ சொன்னது எல்லாமே பொய், நீ பண்ணது மட்டும் இல்லாம தேவையில்லாம ரெண்டு அப்பாவி மேல பழி வேற போடுறியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவன் கார்னர் பண்ண ஆரம்பிச்சிடறான். உடனே ஹீரோயினும் சரி என்ன நம்புங்க, கண்டிப்பா அந்த மாதிரி எதுவும் கிடையாது, மெரில் ப்ளீஸ் சொல்லு, பாஸ்க்கு சொல்லு அப்படின்னு சொல்லி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப கெஞ்சவும் ஆரம்பிக்கிறா. அதுக்கு அந்த மெரில் என்ன சொல்றா அப்படின்னா, சேச்சே எனக்குலாம் எதுவும் தெரியாது, நீ தப்பு பண்ணிட்டு இப்ப எங்க எல்லாரையும் கூட்டு சேர்த்தியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நம்ம ஹீரோனை கழட்டி விட்டுறா. அதுக்கப்புறம் மேனேஜர் என்ன பண்றான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க இருந்து கிளம்பு, இன்னும் நீ ஒரு நிமிஷம் இங்க நின்று இருந்தா அப்படின்னா நான் போலீஸ் கிட்ட கொண்டு போய் விட்டுருவேன், ஒழுங்கா இருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி ஹீரோன் அங்கிருந்து அவன் இழுத்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோன் ஓனர் அங்கிருந்து போனதும் இந்த மேனேஜர் அந்த மெரில் பொண்ணு கிட்ட போய் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாட் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ஹக் பண்ணிட்டு இருந்தவங்க அப்படியே லைட்டா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சு சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இவங்க சம்பவம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஃபிளாஷ்பேக்ல ஒரு சீனை கட்டுறாங்க. இந்த மெரில் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ தான் அந்த மொத்த வேலையும் பண்ணிருப்பா. இவ காசு எடுத்துட்டு போய் அந்த சண்டை போட்டான்ல, அவங்க கிட்ட கொடுத்து நீ போய் ஓனர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிரு, அந்த லேடி கார்ட் ஸ்டெல்லா தான் எல்லாத்தையும் பண்றா அப்படின்னு சொல்லி அவளை மாட்டி விட்டுடு அப்படின்னு சொல்லி இது எல்லா வேலையும் இவ தான் பண்ணிருப்பா. அது மட்டும் இல்லாம இந்த லாக்கர்ல அந்த மொத்த பணத்தையும் இவ தான் எடுத்து ஒளிச்சு வச்சிருப்பா. இப்படி எல்லா வேலையும் பின்னாடி பார்த்து நம்ம ஹீரோயின் வேலையை மொத்தமா காலி பண்ணிட்டா. அதுக்கப்புறம் இந்த ஃபிளாஷ்பேக் முடிஞ்ச பிறகு பார்த்தா இந்த இடத்துல இவங்க பயங்கரமா சம்பவம் பண்றாங்க. சம்பவம் பண்ணி இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. ஹீரோயின் இங்க இருந்து அமிச்சதுல இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பி. அதனால ஒரு சம்பவத்தையே அப்படியே என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டே பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா பாருங்களேன். அடுத்த சீன்ல இந்த மெரில் டியூட்டியை முடிச்சுட்டு வெளியே வரா. இவ வெளியே வரும்போது நம்ம ஹீரோயின் அங்கேயே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவ வந்ததும் இவ கழுத்து பிடிச்சி இப்போ உனக்கு சந்தோஷமாடி அப்படின்னு சொல்லி ஆட்டிட்டு இருக்கா. அதுக்கு அவளும் ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட ரெண்டு பேரும் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அவளும் அடிச்சு கடைசியில ஒத்துக்கிறா. ஆமா நான் தான் பண்ணேன், இப்ப என்ன அதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு ஹீரோயின் பார்த்து கோவப்பட்டுக்கிட்டே உன்னை நான் விட மாட்டேன், உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா வழக்கம் போல நைட்டு இவங்க எல்லாரும் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப இந்த முறை இந்த மெரில் பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா, இவ கேம் விளையாடி பணம் சம்பாரிச்சு அந்த போடுறதுக்காக ஒரு பொண்ணு இருக்கும் இல்லையா, அந்த பொண்ணு கூட்டு வரா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு இந்த மெரில் பொண்ணும் வேற லெவல்ல சம்பவம் பண்றாங்க. இவங்க அந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனுக்கு ஒருத்தனை பிடிக்கும் இல்லையா, அந்த சிண்டி அப்படிங்கிறவன், அவன் என்ன பண்றான் அப்படின்னா இங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் யாருக்குமே தெரியாம அப்படியே மெதுவா போன்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கான். இதுல இவங்க சம்பவம் பண்றாங்க இல்லையா, அதுவும் இன்க்ளூடிங். அப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா இந்த ஓனர் கட்டுறாங்க. ஓனர் கிட்ட ஒருத்தன் வந்து பாஸ் உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பார்சல் கொடுக்குறான். அதுக்கு அந்த ஓனர் சொல்றான், ஏய் நம்ம தானே வழக்கம் எல்லாருக்கும் பார்சல் கொடுப்போம், எனக்கு யாரா பார்சல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்சலை திறந்து பார்த்தா அதுல ஒரு போன் இருக்கு. அந்த போனை ஆன் பண்ணதும் இந்த குடோன்ல என்னென்ன கேம்பிளிங் நடக்குது, என்னென்ன விஷயம்லாம் நடக்குதுன்னு சொல்லி எல்லாமே அப்படியே புட்டு வைக்கிற மாதிரி அப்படியே வீடியோவா வருது. அதுக்கப்புறம் அதை பார்த்ததும் அந்த ஓனருக்கு எல்லாமே புரிஞ்சது. அதுக்கப்புறம் அகைன் நைட் கட்டுறாங்க. நைட் பார்த்தா இந்த மேனேஜர், அந்த மெரில் பொண்ணு, அப்புறம் அந்த கேங்கே மொத்தமா கேம்பிளிங் ஆடிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி விளையாட்டு இருக்கும்போது பார்த்தா உள்ள கை தூக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் கேக்குது. இவங்க திரும்பி பயத்தோட பாக்குறாங்க. பார்த்தா மொத்த போலீஸ் படையும் அப்படியே உள்ள இறங்கிடுறாங்க. அப்ப அந்த கூட ஓனர் இருக்கான் இல்லையா, அவனும் அங்க வரான். டக்குனு இந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் கட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த சிண்டி இருப்பான்ல, நம்ம ஹீரோனுக்கு பிடிக்குமே, அந்த பையனும் நம்ம ஹீரோயினும் ஒரு கார்ல உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கேயே சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இங்க அவங்க சம்பவம் பண்ணிட்டு இருக்க அங்க பார்த்தா போலீஸ் மொத்தமா அந்த குரூப்பை அரெஸ்ட் பண்றாங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ண இந்த மேனேஜர் அந்த ஓனரே ஒரு மாதிரி பாக்குறான். அதுக்கு அந்த ஓனரும் போடா உனக்குலாம் ஜெயில் தண்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன ஒரு மாதிரி திட்டுறான். அது போக அந்த மெரில் பொண்ணும் சார் நான் தெரியாம பண்ணிட்டேன் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறா. அதுக்கு அவன் எல்லாருக்கும் ஒண்ணுதான், உனக்கு அதேதாமா தண்டனை தான் போ அப்படின்னு சொல்லி அவளையும் அப்படியே அமுச்சு வச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த சீனை விட்டு நம்ம ஹீரோனை கட்டுறாங்க. நம்ம ஹீரோன் அந்த சிண்டியும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல என்ஜாய் பண்ணி சம்பவம் பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிச்சு இந்த படத்தை அப்படியே முடிச்சிடறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படம் பர்టిక్యులர் அப்படின்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு ஷார்ட் படத்தை சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை.